வரக்கூடிய குற்றம்ட்டு அவங்க சொல்ல நியூஸில் வர்றதுன்றது வந்து பிரியாணி கடையில் ஒரு வாலிபரை வெட்டி கொலை. பெரியார் இருக்கிறாரு, அம்பேத்கர் இருக்கிறார், காமராஜர் இருக்கிறார், அப்துல் கலாம் இருக்கிறார், எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு பிரியாணியில் ஐஸ்கிரீமும் ரசம் சாதம் போட்ட மாதிரி எல்லா தலைவர்களோட ஃபோட்டோவையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கட்சியை ரன் பண்ணுறாங்க. பில்கிஸ் பானு கேஸ் வரைக்கும் அவரை ஈக்குவலைஸ் பண்ணி ரெண்டையும், அந்த பாயையும் அந்த பில்கிஸ் பானு நடந்த ஒரு அரச படுகொலை, ஒரு ஸ்டேட் வைலன்ஸையும் ஒன்றா வச்சு இதனால தான் வடநாட்டில் உங்களை அடிக்கிறாங்க, உங்கள் குரானில் இதெல்லாம் சொல்லியிருக்குதா, உங்களுக்கு வந்து இது வந்து நபிகள் நாயகம் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரா. சிறார்கள் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக கொலை செய்கிறாங்க. அதாவது சிறார்கள் செய்யக்கூடிய கொலை. இன்னொரு பக்கம் போதை கலாச்சாரம் இருக்குது. இப்போ இந்த கொலைகளுக்கெல்லாம் வந்து சாதி தான் காரணமா, இல்லை போதை காரணமா, இல்லை அந்த வேங்கை வெயிலில் 21ஆம் நூற்றாண்டு இவங்க சொல்கிற பெரியார் மண் சமூக நீதிமன்றில் தான் மலத்தை கலந்து ஊற்றுறாங்க தண்ணியில். வழக்கறிஞர் பாப்பா மோகன் கடந்த மாதம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. 60 வகையான தீண்டாமை வேங்கை வெயிலை சுற்றி இருக்குது. 60 வகைக்கு மேலான தீண்டாமைகள் கடைபிடிக்கப்பட்டதாக சொல்கிறது. இப்போ இன்றைக்கி மூமெண்ட்டோட பாலிடிக்ஸ் வந்து இப்போ சமீபத்தில் வந்து தோழர் ஆம்ஸ்ட்ராங் வந்து படுகொலை செஞ்சாங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு தேர்தல் அரசியல்வாதி கிடையாது. அவர் வந்து பௌத்தத்தை வந்து முன்மொழிஞ்சார். பௌத்த அரசியல் சரின்னாரு, பௌத்தத்துக்கு மதமாக இருங்கன்னு சொன்னார் அம்பேத்கர் மாதிரி. அப்போ ஒரு கவுண்டர் கல்ச்சர் ஆர்கியூமெண்ட்டை ஒன்று வைக்கிறாரு. ஆனால் சவுத் இந்தியாவில் ஒரு எமர்ஜிங் பாலிடிக்ஸ் என்ன இருந்துச்சுன்னா, பார்ப்பனர் அல்லாதோர். அந்த பார்ப்பனர் அல்லாதோரில் முஸ்லீம்னு வந்துருவாங்க. பொதுவாகவே இந்து முஸ்லீம் நட்புறவுன்றது தமிழ்நாட்டில் எப்பவும் ரொம்ப இதுவாக இருக்குது. அதனால தான் வடநாட்டில் இருக்கிற மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிறது இல்லைன்னு சொல்கிறது உண்டு இல்லையா? தமிழ்நாட்டில் இந்து முஸ்லீம்னு இல்லை, இது வந்து நார்த் இந்தியன் பாலிடிக்ஸோட டிஸ்கோர்ஸ். இல்லை, நீங்கள் இஸ்லாமியர்களை மையப்படுத்தி சொன்னதுனால அதுதான் அந்த டிஸ்கோர்ஸே, இந்த வார்த்தை நீங்கள் சொன்னதுனால, அந்த கால் பண்ணதுனால சொல்கிறேன். ஏற்கனவே இங்கே தமிழ் சினிமாஸில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த மகாராஜா, கருடன் மாதிரியான படங்களே எடுத்துக்கிட்டா கூட வெற்றிமாறன் வைலன்ஸ் அவ்வளவு நார்மலைஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அந்த வைலன்ஸை நார்மலைஸ் பண்ணும்போது இந்த வைலன்ஸை பார்க்கும்போது உங்களுக்குலாம் அதிர்ச்சியே தோணாது. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வெல்ஃபேர் பார்ட்டியைச் சேர்ந்த திரு அஸ்வத் ஷரீஅத்தி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள ஒரு குற்ற சம்பவம், அதன் பின்னணியில் இருக்கிற பல்வேறு விஷயங்கள், பல கோணங்கள் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசலாம் அவரோடு. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? இதில் இப்போ நான் முதல்ல அதை கேட்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், சமீபத்தில் தருமபுரி இலக்கியம்பட்டின்ற இடத்துல ஒரு ஹோட்டலில் நடந்த ஒரு கொலை. அதில் என்ன ஒரு விஷயமா, அந்த சிசிடிவி காட்சிகளை வச்சு பார்க்கும்போது ஒரு 4 பேர் கொண்ட ஒரு கும்பல், அதில் ஒரு 2 பேர் வந்து ஒருத்தரை தாக்குறாங்க. முகமத் ஆசிக் அப்படின்ற ஒருத்தர். குற்றம் சார்ந்த பல்வேறு கோணங்கள் அதுக்குள்ளே இருக்குது. 4 பேர் வந்தாங்க, வெட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதற்கு பின்னணியில், அதற்கப்புறம் விசாரணையில் தெரிய வர்றது வந்து ஒரு சாதிய ரீதியிலான ஒரு காதலை பேஸ் பண்ணின ஒரு கொலையாக அது இருந்திருக்கிறது. பெண் வீட்டார் தரப்பிலிருந்து நடத்தப்பட்ட ஒரு கொலையாகன்றது தெரிய வருது. இதில் உள்ளார்ந்து என்னென்ன கோணங்கள், இதில் முதலாவதாக அந்த குற்றம் சார்ந்த உங்களோட பார்வை என்ன அப்படிங்கிறதுல? முதல்ல வரக்கூடிய குற்றம் அவங்க சொல்ல நியூஸ்ல வர்றதுன்றது வந்து பிரியாணி கடையில் ஒரு வாலிபரை வெட்டி கொலை, இதுதான் முதல் நியூஸ். அதுக்கப்புறம் உள்ள விசாரிக்கும் போது அந்த பையன் முஸ்லீம் பையனா இருக்கிறான். அந்த பையன் காதலிச்ச பொண்ணு வந்து ஒரு தலித் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பொண்ணு. இப்போ 2 பேரும் தான் காதலிச்சிருக்கிறாங்க. 2 பேரும் அந்த பையன் முறையாக அவர்களோட பெற்றோர்கிட்ட சொல்லி அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டிருக்கிறாங்க. அதன் பிறகும் வந்து அந்த பொண்ணும் வந்து உறுதியா நான் இவரை தான் திருமணம் செய்துக்குவேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் கூட அந்த பொண்ணோட அந்த காணொலியில பார்த்தா 2 பேர் அண்ணன். அவங்க 2 பேருமே அண்ணன் தான் வெட்டினதில்ல. இப்போ அவர்கள் தான் வந்து அதை செய்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் கழகம்னு ஒரு லெட்டர் பேட் மாதிரியான ஒரு கட்சியில் வந்து இருக்கிறாங்க. அதோட அவங்க அந்த லோக்கலில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த பையன் முகமது ஆஷிக்ன்ற அந்த படுகொலையான அந்த பையன் வந்து போய் முறையாக தான் பொண்ணு கேட்டிருக்கிறாங்க பெற்றோர்கிட்ட. அதற்கு பிறகு சம்மதிக்காத பிறகுதான் வந்து இதெல்லாம் நடக்குது. இது ஆணவ படுகொலை தான். அப்போ தேசிய மக்கள் கழகம்னு அந்த கட்சி யாரு, அப்போ அதோட பின்புலம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த கட்சியோட பேனர்ல பார்த்தா பெரியார் இருக்கிறாரு, அம்பேத்கர் இருக்கிறார், காமராஜர் இருக்கிறார், அப்துல் கலாம் இருக்கிறார், எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு பிரியாணியில் ஐஸ்கிரீமும் ரசம் சாதம் போட்ட மாதிரி எல்லா தலைவர்களோட போட்டோவையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கட்சியை ரன் பண்றாங்க. இப்போ அந்த கட்சிக்கு பின்னாடி வந்து சில RSS பின்புலம், பிஜேபியோட பின்புலம் இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா வந்து இப்போ தலித் சமூகத்திற்கும் முஸ்லீம் சமூகத்துக்குமான உறவு வந்து மிக நெருங்கிய ஒரு உறவு. அது மீனாட்சிபுரத்திற்காக இன்சிடென்ட்ஸை பார்க்கலாம், அதற்கு முன்னாடியும் கூட இருக்கலாம். இப்போ தோழர் திருமாவோட
விஷயங்களா இருக்கலாம், இல்லை டாக்டர் கிருஷ்ணசாமியோட அவரோட அரசியல் வாழ்க்கையை தொடங்கும் போதும் முஸ்லீம்கள் மிக நெருக்கமாக இருந்த தரப்பு தான். அப்போ ஒரு முஸ்லீம் இளைஞர் படுகொலைன்றது தமிழ்நாட்டில் முதல் முறையாக கேட்கக்கூடிய, அதுவும் ஒரு காணொலியில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் நம்ம அதுக்கு முன்னாடி எங்கெங்கே நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு முதல் காணொலி ஷாக்காக இருக்குது. ஒரு இப்போ இதை வந்து எல்லாருமே ஒரு இப்போ விசிகாவாக இருக்கலாம், இல்லை அந்த தலித் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க, யாரும் கண்டனம் தெரிவிக்கல. நீலம் பண்பாட்டு மையம் மட்டும் ஒரு சின்ன ஒரு ட்விட்டரில் மட்டும் சின்னதாக ஒரு கண்டனம் போட்டிருக்காங்க. அதுவும் ஆணவ படுகொலைன்ற அளவுக்கு கூட அவங்க மென்ஷன் பண்ணலை கடுமையாக கூட. அப்போ தலித் சமூகத்திற்குள்ள உள்ள வந்து இந்த மாதிரியான சாதிய விஷயங்கள் இருக்குதா? அதுவும் முஸ்லீம் சக ஒடுக்கப்படும் தலித்துகளை போல சக ஒடுக்கப்படும் சமூகத்தை நோக்கி இவ்வளவு வெறிச்செயல் செய்ததற்கு பின்னாடி வந்து பிஜேபி அதோட பின்புலம் இருக்குமான்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து, ஏன்னா தலித்துகளுக்கும் முஸ்லீம்களுக்குமான உறவு வந்து மிக நெருங்கியது. இல்லை அப்படி இப்போ நீங்கள் ஒரு பக்கம் சொல்கிறது, இப்போ பின்புலத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதாக ஒரு இடத்துல சொல்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் முஸ்லீம்களுக்குமான உறவு ரொம்ப நெருக்கமானது. ஆனால் இப்போ அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது, இதன் மூலமாக தெரிய வருது. அப்படின்ற போது இதில் வேறு ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்ற இந்த 2 புள்ளிகளை பொருத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சாதி வந்து இந்த சமூகத்தில் நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. சாதி இந்திய சமூகத்தில் இருக்குது. அது வந்து உயரடுக்குலேருந்து கீழடுக்குலேருந்து ஒரு செங்குத்தாக இப்படி இருக்கும். அது மேலே பிரமிடு மாதிரியான ஒரு செங்குத்து அடுக்கு, தனக்கு கீழே தனக்கு கீழே தனக்கு கீழேன்ட்டு. அப்போ அந்த சாதிகளுக்குள்ளால் இருக்கக்கூடிய இவன் என்னோட பெரியவன், இல்லை இவன் என்னோட குலத்தில் வந்து கீழானவன் அப்படின்ற இது வந்து தலித் சமூகங்கள்லேயும் இருக்குது, இடைநிலை சாதிகள்லேயும் இருக்குது. அப்போ இப்போ இந்த கொலை நடக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் 2 இடைநிலை சாதிகளுக்கு சிவகாசியில் வந்து ஒரு படுகொலை நடந்துச்சு. 2 இடைநிலை சாதிகளுக்கு சமூகத்திற்குள்ளால தான். அப்போ இப்போ ஏன் இது விவாத பொருள் ஆக போகுது அப்படின்னா, இது 2 ஒடுக்கப்படும் சமூகம், தலித்துகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் நடக்கக்கூடிய விஷயம். அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு காணொலி வெளியே வருது. ஒரு கரூர் பள்ளப்பட்டியில் வந்து ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்து தாடி வச்சுட்டு தொப்பி வச்சுட்டு இருக்கிற ஒரு அந்த இமேஜ் அவர் பேர் கூட அப்போ எனக்கு தெரியாது காணொலி வரதுனால. அப்போ நம்ம வந்து ஒரு காணொலியை பார்க்கும்போது ஒரு இமேஜ், ஒருத்தர் தாடி வச்சு தொப்பி வச்ச ஒரு ஆள் ஒரு பையனை அடிக்கிறாரு, ஒரு பொண்ணை வந்து பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ அந்த பையனை வந்து ஒரு சாதிய வசைச்சொல்லை நோக்கி சொல்கிறாரு. அது வந்து பிசிஆர் ஆக்ட் போடலாம் அவர் சொன்னதுக்கு. அந்த பையன் நம்ம ஃபிசிக்கலாக ஹார்ம் பண்ணுறாரு, அடிக்கிறதுக்கு வழக்கு போடலாம். அப்போ அந்த நேரத்தில் வந்து சோஷியல் மீடியாஸில் என்ன சொன்னாங்கன்னா, முஸ்லீம்கள்ட்ட அவ்வளோ சாதி இருக்கா, சாதி வெறியோட நடந்துக்கிறாங்களா? அப்போ அந்த பொண்ணு வந்து தன்னோட பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணு, அவர் மறுப்பு காணொலியில் சொன்ன டேட்டாலேருந்து சொல்கிறேன், பக்கத்து வீட்டு பொண்ணு, அந்த பொண்ணு முஸ்லீம் பொண்ணும் கிடையாது, வேறு சமூகத்தை சேர்ந்த இந்து சமூகத்தை சேர்ந்த ஒரு இடைநிலை சாதி சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. சின்ன வயசுலேருந்து பார்த்தனால தன்னோட ஒரு பெத்த பொண்ணு மாதிரியான ஒரு ஆட்டிடியூடில் அவர் பேசுகிறாரு. அப்போ ஒரு கடுமையாக அந்த பையனை நோக்கி வார்த்தையும் விட்டுறாரு. இப்போ அந்த ஒரு காணொலியை வச்சுட்டு மட்டுமே இன்னொரு நிறைய யூடியூப் சேனல்ஸில் என்ன சொன்னாங்கன்னா, பில்கிஸ் பானு கேஸ் வரைக்கும் அவரை ஈக்குவலைஸ் பண்ணி ரெண்டையும், அந்த பாயையும் அந்த பில்கிஸ் பானு நடந்த ஒரு அரச படுகொலை, ஒரு ஸ்டேட் வைலன்ஸையும் ஒன்றா வச்சு, இதனால தான் வடநாட்டில் உங்களை அடிக்கிறாங்க, இதனால தான் நீங்கள் ஏன் உழவு உங்கள் குரானில் இதெல்லாம் சொல்லியிருக்குதா, உங்களுக்கு வந்து இது வந்து நபிகள் நாயகம் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரா, இப்படியெல்லாம் பாடம் எடுத்தது யாருன்னா பெரியாரிய, அம்பேத்கரிய இந்த தரப்புகள், யூடியூப்பில் இருக்கக்கூடிய இந்த தரப்புகள் வந்து அவ்வளோ அந்த ஒரு காணொலியை மட்டுமே வச்சுக்கிட்டு. இப்போ இந்த இடத்துல ஏன் 2 நாளாக மௌனமாக இருக்கிறாங்க? இப்போ இதை நோக்கி கண்டிக்க வேண்டியது இருக்குது. இதை நோக்கி தலித் இயக்கங்களும் கண்டிக்கணும், பெரியாரிய கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் கண்டிக்கணும். அப்போ இன்னைக்கு கொலை வந்து பார்த்தோன்னா, கொலை வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னு பார்த்தா அவ்வளவு கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதிமுக கவுன்சிலரை வெட்டினாங்க, கன்னியாகுமரியில் ஒரு காங்கிரஸ், அதுக்கப்புறம் இப்படி தொடர்ந்து நடந்து இன்னைக்கு காலையில் வந்து நாமக்கல்ல வந்து ஒரு 10 வயசு பொண்ணை வந்து ஒருத்தர் வந்து கொலை பண்ணுறாரு. அப்போ இங்கே கொலை, அப்போ சிறார்கள் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக கொலை செய்கிறாங்க. அதோட ஆர்டிஐ போட்டு பார்த்தோன்னா அவ்வளோ சிறார் கொலைகள் இருக்குது, அதாவது சிறார்கள் செய்யக்கூடிய கொலை. இன்னொரு பக்கம் போதை கலாச்சாரம் இருக்குது. இப்போ இந்த கொலைகளுக்கெல்லாம் வந்து சாதி தான் காரணமா, இல்லை போதை காரணமா, இல்லை அந்த பையன் அந்த அண்ணன் கொலை பண்ணார்ல ஆஷிகா, அதில் அந்த அண்ணன் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அம்சப்பிரியன் பேர், அவரோட பேஜில் வந்து ரஞ்சன் அம்சப்பிரியன் அப்படின்னு சகோதரர்கள் 2 பேர் சொல்கிறாங்க. அதில் வந்து அவர் வந்து ஒரு களத்தில் ஒரு செயின்லாம் போட்டுக்கிட்டு, கனமான செயின் போட்டு ஒரு நார்மல் சினிமாட்டிக் டைலாக்ஸ் வந்து கேஸ்லாம் இருந்தால் பார்த்துக்கலாம் அப்புறான்ற மாதிரியான ஒரு சினிமாட்டிக் டைலாக்ஸ் பேசுகிறாரு. இப்போ இந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சாதி சங்கங்கள் எல்லாத்திற்குள்ளாலையும் பார்த்தோம்னா, இந்த மாதிரியான ஒரு 25-30 வயசுக்குள்ளால இருக்கக்கூடிய பசங்க இந்த மாதிரியான இன்ஸ்டா ரீல்ஸில் போட்டுட்டு, நான் வந்து எங்கள் சாதி என்னன்னு தெரியுமா, அண்ட சாதின்னு தெரியுமா, நாங்கள் மன்னர் காலத்தில் அப்படி இருந்தோம் தெரியுமா, இந்த மாதிரி, அப்புறம் வந்து வேட்டியை தூக்கி மடித்து கட்டிக்கிட்டு
அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் சோஷியல் மீடியாலையும் இந்த வைலன்ஸை நார்மலைஸ் பண்ணுறாங்க. முதல்ல நாங்கள் வந்து கத்தி எடுக்கிறதுல எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது, கேஸ் வாங்க, ஏறினா ரயிலு இறங்குனா ஜெயிலு, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் மிக இயல்பாக ஸ்கூல். ஏன்னா இந்த சின்னதுரைன்னு ஒரு பையனை 2 வருஷம் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் வீட்டு வாசலே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வெட்டினது. ஒன்றும் இல்லை, பக்கத்தில் கூட படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து போய் அவ்வளவு சாதி வன்மத்தோட அவங்க கிட்ட போயிட்டு. அப்போ இங்கே நாம் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இது ஒரு திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதிமன், இங்கே வந்து சாதி எல்லாம் இல்லை. அப்போ இங்கே வந்து சாதி ஏற்றத்தாழ்வுகள் வந்து இது வந்து யூபி மாதிரியா பீகார் மாதிரியா அப்படின்ற வாதங்கள்லாம் வைக்கிறாங்க. வேங்கை வெயிலில் 21ஆம் நூற்றாண்டு இவங்க சொல்கிற பெரியார் மண் சமூக நீதிமன்றில் தான் மலத்தை கலந்து ஊற்றுறாங்க தண்ணியில். இப்போ வழக்கறிஞர் பாப்பா மோகன் கடந்த மாதம் வந்து ஒரு பேட்டி ப்ரெஸ் மீட்டில் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. அதில் 60 வகையான தீண்டாமை வேங்கை வயலை சுற்றி இருக்குது, 60 வகைக்கு மேலான தீண்டாமைகள் கடைபிடிக்கப்பட்டதா சொல்கிறார் ப்ரெஸ் ரிலீஸில். அப்போ இவங்க சொல்கிறது எல்லாமே ஒரு மேம்போக்கான ஒரு ஜார்கண்ட், அதாவது ஒரு பொலிட்டிக்கல் டேர்ம்ஸை மட்டும், சமூக நீதி, பெரியார் மண், இது வந்து சமத்துவம், இப்படிப்பட்ட பொலிட்டிக்கல் ஜார்கன்ஸை மட்டுமே சொல்லிக்கிட்டு ஒரு ஒரு ஹிப்போக்ரட்டா ஒரு போலியான ஒரு பிம்பத்தை மட்டும் கட்டமைக்கிறாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் சென்ற வார்த்தையை மட்டும் சொல்கிறாங்க, ஆனால் சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ராக்டிஸில் இல்லை, சொசைட்டியோட ப்ராக்டிஸில் இருக்கணும்ல. அப்போ இருக்கும் போது தான் வேங்கை வெயிலில் மலம் கலக்க மாட்டான், இவ்வளோ ஆணவ படுகொலைகள் நடக்குது, சிவகாசியில் நடந்த மாதிரி நடக்காது, சின்னதுரையை வெட்ட மாட்டான், ஒரு முஸ்லீம் பையனை வந்து இன்னொரு சாதிக்காரன் போய் வெட்ட மாட்டான். அப்போ சிவில் டிஸ்கோர்ஸே வந்து என்னவா இருக்குன்னா ஏன் இவ்வளோ வைலன்ஸ் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இல்லை, இப்போ இதில் நீங்கள் பர்டிகுலராக இந்த ஸ்டார்டிங்கில் சொல்லும் போது இப்படியாப்பட்ட வீடியோ பார்க்கும்போது புதுசாக இருக்குது, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடைப்பட்ட இந்த ஃபைட்டுன்றது புதுசாக இருக்குது, இப்படி கொள்றதுன்றது அப்படின்ற போது அப்போது திடீர்னு அப்படி ஒன்று உருவாகுது அப்படின்னா அப்படி உருவாக்கப்படுவதற்கான நோக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? அதுக்கு நோக்கத்துக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. ஒரு பக்கம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிஜேபி ஆர்எஸ்எஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவர்கள்ட்ட வந்து எல்லாமே தேர்தல் வாதமாக சுருங்கி இருக்கு இன்னைக்கு. அப்போ இன்னைக்கு மூவ்மெண்ட் பாலிடிக்ஸ் வந்து இப்போ சமீபத்தில் வந்து தோழர் ஆம்ஸ்ட்ராங் வந்து படுகொலை செஞ்சாங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு தேர்தல் அரசியல்வாதியா அப்படின்னு கேட்டால் தோழர் ஆம்ஸ்ட்ராங் வந்து தேர்தல் அரசியல்வாதி கிடையாது. அவர் வந்து பௌத்தத்தை வந்து முன்மொழிஞ்சாரு, பௌத்த அரசியல் சரின்னாரு, பௌத்தத்துக்கு மதமா இருங்கன்னு சொன்னார் அம்பேத்கர் மாதிரி. அப்போ ஒரு கவுண்டர் கல்ச்சர் ஆர்கியூமெண்ட்டை ஒன்று வைக்கிறார். அவர் வந்து ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸை மட்டும் பண்ணலை. அப்போ இப்போ ரஞ்சித் மாதிரியான டேரக்டர்ஸ் வந்து ஒரு கலை இலக்கிய பண்பாட்டு தலங்கள்ல அந்த வேலைகளை செய்கிறாங்க. அப்போ நீங்கள் கவுண்டர் கல்ச்சரை உருவாக்கும் போது மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே சீராகும், ஒழுங்காகும். அப்படி இல்லாத பட்சத்தில் எல்லாமே தேர்தல் வாதமா, எல்லாருமே வாக்கா, நீ வந்து பறையறனா உனக்கு வந்து 50 லட்சம் வாக்கு இருக்குன்னா நீ ஒரு வாக்கா மட்டுமே, நீ வந்து முஸ்லீம்னா அந்த வாக்கா மட்டுமே மக்கள் அணுகிறது இருக்குல்ல, அது வந்து ஆபத்தான அறிகுறி. அப்ப இன்னைக்கு வந்து சமூக பண்பாட்டு இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் இன்னைக்கு எங்க இருக்குன்னு தெரியல. அப்ப நீங்க குறைந்தபட்சம் பார்த்தா ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் ஒரு சினிமா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல தான் இது எல்லாமே. அப்ப மூவ்மெண்ட்ஸா ஒரு பண்பாட்டு தலங்கள்ல மூவ்மெண்ட்டா வேலை பார்க்கறதுக்கு வந்து ஆட்கள் இல்ல, மூவ்மெண்ட்ஸ் வந்து வீக்கா இருக்கு. ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம் போய் அந்த இப்போ நடந்த இந்த ஒரு சம்பவத்தின் காரணமா இது ஒரு ஒரு உடனடியா ஒரு ஜெனரலைஸ்ட் பண்றதுன்றது சரியா இப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி ஜெனரலைஸ் இல்ல மாறிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்றது சரியா? அரசியல தானே நம்ம சொல்ல முடியும். அரசியல தானே நம்ம வந்து இப்ப தனித்தொகுதிகளில் எத்தனை பிஜேபி எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க, பிஜேபி எம்பிஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ முஸ்லீம் பகுதிகளில் யார் யார் ஜெயிச்சிருக்கிறா, அரசியல தான் நம்ம அந்த டிஸ்கோர்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியுமே தவிர அரசியலற்றி யாரோ தனிநபர்கள் அங்கே நடக்க இந்த இதுவே வந்து இப்படி ரிவர்ஸில் எடுத்து பாருங்களேன். இப்போ அந்த பையன் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் முஸ்லீம் பையனை வெட்டிட்டாங்க. அதை அப்படி ரிவர்ஸில் எடுத்து முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவங்க அங்கே வெட்டியிருந்தாங்கன்னா இந்நேரக்கும் சோஷியல் மீடியாலேருந்து எல்லாம் கொந்தளிச்சு இஸ்லாமிய வெறுப்பை கக்கி தீர்த்திருப்பாங்க. ஒன்றும் இல்லை, அந்த மதம் சார்ந்த மோதலாக போயிருக்குன்றீங்க. மதம் சார்ந்த இல்லை, இஸ்லாமிய வெறுப்பு, இந்த சமூகத்தில் புறையோடி போன இஸ்லாமிய வெறுப்பு. ஒன்றும் இல்லை, அந்த பாய் பேசுனது கரூர் பள்ளப்பட்டி அந்த இன்சிடென்ட்ல அந்த பாய் பேசுனதுக்கு ஒரு 3-4 நாளைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜஸ், சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலேயும் வந்து ஒரு இஸ்லாமிய இதுதான் குரானில் சொல்லியிருக்கா, இதுதான் வந்து நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாருன்ட்டு. நான் இந்த கொலை இன்சிடென்ட்டே அப்படி ரிவர்ஸில் நடக்கலை. ஒருவேளை நடந்துருந்துச்சுன்னா பார்த்தீங்களா இவர்கள் சாதி வெறியோடு இருக்கிறாங்க, மத வெறியோடு இருக்கிறானுங்க. அப்போ முஸ்லீம்களை வந்து ஆல்ரெடி இங்கே பிஜேபி கிரியேட் பண்ண இஸ்லாமிய வெறுப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து இந்த சமூகத்தில் ஆல்ரெடி புறையோடி போன ஒரு இஸ்லாமிய வெறுப்பு ஒன்று இருக்கு. அப்போ தமிழ் சமூகத்தில் அப்படியான ஒரு வெறுப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பொதுவாகவே இந்து முஸ்லீம் நட்புறவுன்றது தமிழ்நாட்டில் எப்பவும் ரொம்ப இதுவாக இருக்குது. அதனால தான் வடநாட்டில் இருக்கிற மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிறது இல்லைன்னு சொல்கிறது உண்டு இல்லையா? இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் இந்து முஸ்லீம் டிஸ்கோர்ஸ் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் இந்து முஸ்லீம்னு இல்லை.
இது வந்து நார்த் இந்தியன் பாலிடிக்ஸோட டிஸ்கோர்ஸ். இல்லை, நீங்கள் இஸ்லாமியர்களை மையப்படுத்தி சொன்னதுனால நான் அதுதான் அந்த டிஸ்கோர்ஸே, இந்த வார்த்தை நீங்க சொன்னதுனால, அந்த கால் பண்ணதுனால சொல்றேன். அப்ப இந்து முஸ்லீம்ன்ற அந்த பைனரி பாலிடிக்ஸ் வந்து நார்த்ல இருக்கு. அது காங்கிரஸ் பீரியட்ல இருந்து பிஜேபி பீரியட்ல இருந்து நார்த்ல அந்த கம்யூனல் பாலிடிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சவுத் இந்தியால குறிப்பா தமிழ்நாட்டில் நடந்த பாலிடிக்ஸ் வந்து பார்ப்பனர் அல்லாதோர் திராவிட அரசியல் எமர்ஜ் ஆகுது. அப்போ பார்ட்டிஷன் பீரியட் ஒன்று இருக்குல்ல, இந்தியா பார்ட்டிஷன் பீரியட் இருக்குல்ல, அப்போ அந்த பார்ட்டிஷன் பீரியட்ல ஒரு கில்ட்டை வந்து முஸ்லீம்கள் மத்தியில் வந்து அன்னைக்கு இருந்த நெருவியன் காங்கிரஸ் வந்து கிரியேட் பண்ணுது. ஒன்னால தான் வந்து நாடு பிரிஞ்சிச்சு, ஒன்னால தான் வந்து நாமெல்லாம் ஒற்றுமையா இல்லாமல் போயிட்டோம், நீங்க எல்லாம் உங்களுக்கு எதுக்கு முஸ்லீம் லீக்கு, நீங்கள்லாம் வந்து காங்கிரஸ்ல இணைஞ்சிருங்க. அந்த பார்ட்டிஷன் கில்ட்டை ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கு காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள். அந்த பார்ட்டிஷன் கில்ட்டை பிஜேபியும் அதை வந்து ப்ரொவோக் பண்ணுறான், எல்லாம் பண்ணுது. ஆனால் சவுத் இந்தியாவில் ஒரு எமர்ஜிங் பாலிடிக்ஸ் என்ன இருந்துச்சுன்னா, பார்ப்பனர் அல்லாதோர். அந்த பார்ப்பனர் அல்லாதோரில் முஸ்லீம்னு வந்துருவாங்க. அப்போ அதில் வந்து இங்கே இருக்க மற்ற சாதிகள் எப்படி தேவர், வன்னியர், கவுண்டர், செட்டியார், பறையர், பல்லர்னு இருக்குதோ அதே மாதிரி முஸ்லீம்களும் ஒரு கம்யூனிட்டியாக ஒரு பாலிடிக்ஸ் வந்து எமர்ஜ் ஆகுது. நீங்கள் சொன்ன அந்த ஹிந்து முஸ்லீம் பாலிடிக்ஸாக இங்கே எமர்ஜ் ஆகலை. பார்ப்பனர் அல்லாத ஒரு பாலிடிக்ஸ். இன்னொன்று கல்ச்சுரலாக இங்கே இருந்த பண்பாட்டு தலங்கள்ல இருந்த கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சு. இந்த அழகர் கோயில் விஷயங்களாக இருக்கலாம், இல்லை இங்கேருந்து முஸ்லீம் பகுதிகளுக்கு வந்து மற்ற கம்யூனிட்டிஸ் வந்து கொடுக்கல் வாங்கல் இருக்குல்ல, இந்த மாதிரியான கொடுக்கல் வாங்கல் வந்து தமிழ் சமூகத்திலே ஆல்ரெடி இருந்தது தான். ஆனால் கடந்த 30 வருஷத்துக்கு பாபரி பள்ளி இடிப்புக்கு பின்பு, அப்போ 90களுக்கு பின்பு இந்திய அரசியல் முற்றும் முழுதாக மாறுது. அப்போ 90களுக்கு பின்பு என்னன்னா, எல்பிஜி குளோபலைசேஷன் வருது, 92 பாபரி பள்ளி இடிக்கப்படுது, 92ல் வந்து 90களில் அம்பேத்கர் நூற்றாண்டு வருது, 92க்கு பிறகுதான் வந்து தமிழ்நாட்டில் வந்து தமுமுக மாதிரியான இயக்கங்கள் ரைஸ் ஆகுது, 90களுக்கு பிறகுதான் வந்து விசிகா மாதிரியான இயக்கங்கள் ரைஸ் ஆகுது, 90களுக்கு பிறகு தலித்துகளோட ஒரு அரசியல் எழுச்சி ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் முஸ்லீம்கள் மீதான ஒடுக்குமுறை வந்து பிஜேபி ஆட்சி அந்த பாபரி பள்ளி இடிப்புக்கு பின்பு நாடு முழுக்க வந்து மோசமாகுது. அப்போ முஸ்லீம்களோட ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லா வகையிலையும் குறைக்கப்படுது. சச்சார் கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, தலித்துகளுக்கும் கீழான நிலையில தான் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. சச்சார் கமிட்டி வந்து 15 வருஷம் ஆகிப்போச்சு, 16 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 2005 நினைக்கிறேன். அப்படின்னு பார்த்தா 15 வருஷத்துக்கு மேலே 20 வருஷம் தொடப்போகுது. அப்போ அதுலேருந்து பார்க்கும்போதே நம்ம இந்தியன் பாலிடிக்ஸ் ஒட்டுமொத்தமாக இப்போ தமிழ் சமூகம், தெலுங்கு சமூகம், மலையாளி சமூகம், நாம் எல்லாருமே இந்தியாவுக்குள்ளால வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அரசு செய்யக்கூடிய எல்லா திட்டங்களும், எல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே இங்கேயும் பாதிக்கப்படும். இங்கேயும் 4 பிஜேபி எம்எல்ஏ இருக்கிறான், இங்கேயும் வந்து எம்பியா வந்திருக்கிறாங்க, இங்கேயும் திமுக வந்து கூட்டணியில் இருந்திருக்கு, அண்ணா திமுக கூட்டணியில் இருந்திருக்கு. இப்போ இங்கேயும் கோயம்புத்தூர் மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. அப்போ இந்த சமூக உறவுகள் வந்து பிஜேபிக்கு பின்பு அவர்கள் ஒரு இந்து தேசிய அரசியல பேசிட்டு இருக்கிறாங்க. என் பிரதமரே எலெக்ஷன்ல அவ்வளோ மோசமா இஸ்லாமிய வெறுப்பு பேசினாரு, ராஜஸ்தான்லயே பேசினாரு, அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இவ்வளோ மோசமான ஒரு பைனரி பாலிடிக்ஸ் கிரியேட் ஆகுது. அதில் வந்து தலித் சமூகத்திற்குள்ளால இந்து உயர் சாதிகள் போய் வேலை ஒன்று பார்க்குறாங்க. அது வந்து சின்ன சின்ன இயக்கங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறதா இருக்கலாம், அவர்களை வந்து கேப்சர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நீ அப்படி இருந்துக்கோ அப்படின்றதுக்கு ரொம்ப சின்ன தரப்புகளுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணி தலித் கம்யூனிட்டிஸ்குள்ளால ஒரு வேலை பண்ணுது ஆர்எஸ்எஸும் பண்ணுது. ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும் ஒரு 200-250 இயக்கங்களுக்கு மேலே இருக்குது. சனாதன சங்கு என்னமோ பேரெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பார்த்தோன்னா விஹெச்பி, பஜ்ரங் தள், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. ஒரு 200லேருந்து 250, 300 அமைப்புகள் இந்த ரோட்லேயே வந்து பிரம்மகுமாரிகள், அது வந்து இந்த மிடில் ஏஜ் பெண்கள்கிட்ட போய் வேலை பார்க்கறதுக்கு. இப்போ இவ்வளோ இயக்கங்கள் இந்தியாவுக்குள்ளால ஆர்எஸ்எஸ் கிரியேட் பண்ணுற இயக்கங்கள் வந்து ஒர்க் ஆகுது. இதற்கு மாற்றாக சொல்லக்கூடிய இயக்கங்கள், அதாவது காங்கிரஸாக இருக்கலாம், இவர்கள் வந்து இயக்கங்களாக இல்லை, இவங்க வந்து தேர்தல் பாலிட்டிக்ஸ்ல இருந்து நீங்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருங்க, உங்களை காப்பாற்றிடுவோம். மற்றபடி சமூக கலாச்சார பண்பாட்டு தலங்களில் இவர்கள் யாருமே, அது திமுகவாக இருக்கலாம், இல்லை காங்கிரஸாக இருக்கலாம், இல்லை இடதுசாரிகளாக இருக்கலாம், யாருமே இங்கே வேலை பார்க்கல. இப்போ இன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டை மட்டுமே வச்சுட்டு அந்த குறிப்பிட்ட தலித் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டி எல்லாருமே வந்து அப்படி வைலன்ஸை தான் இது பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஒரு ஏரியல் வியூவிலேருந்து பார்க்கும்போது அது ஒரு வைலன்ஸ் நடந்திருக்கு. அதை அவங்க கண்டிக்கணும். அந்த குறிப்பிட்ட சமூகம் வந்து வெளிப்படையாகவே வந்து கண்டிக்க வேண்டியது இருக்குது. அவர்கள் இன்னும் மௌனம் காக்குறாங்க, ஏன் திரும்ப முதற்கொண்டு மௌனம் தான் காக்குறாரு. அப்போ இந்த இடத்துல நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, அப்போ அந்த கொலை ஏன் நடக்குது? அப்போ இது வந்து சாதியை நம்ம ஒழிக்க முடியுமா? இதுக்கு பல தியரி முன்வைக்கிறாங்க. தனி உடைமை ஒழிப்பு தான் சாதி ஒழிப்பு. அதுக்கப்புறம் வந்து நாமெல்லாம் பார்ப்பனர் அல்லாதவராக மாறிடுவோம். அப்புறம் வந்து சனாதன ஒழிப்பு தான் வந்து சாதி ஒழிப்பு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்பானியத்தை ஒழித்து விட்டால் சாதி ஒழிஞ்சிரும், இல்லை நாமெல்லாம் தமிழர்களாக சேர்ந்துட்டா சாதி ஒழிஞ்சிரும், நாமெல்லாம் திராவிடர்களாக சேர்ந்துட்டா சாதி ஒழிஞ்சிரும். இதெல்லாம் தியரி முன் வைக்கிறாங்க. இல்லை ஒவ்வொரு நேஷன் ஐடியாஸ் வந்து முன் வைக்கிறாங்க.
ஆனால் சாதியே ஒரு டெமோக்ராட்டிக், அதாவது ஒரு நவீன ஏற்பாடு தான். அதற்கு முன்னாடி சாதியாக கூட இந்த மக்கள் ஒன்றிணையாத மக்களாக தான் நம்ம சமூக மக்கள், தமிழ் சமூகத்திலே சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இப்போ எல்லா ஒரு தேவர் சமூகம்னு எடுத்துக்கோமே. இப்போ தேவர் சமூகம் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி தேவர் சமூகமாக தன்னை உணர்ந்துக்குச்சா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் உணரல. அவர்கள் வந்து கல்லர், மறவர், அகமுடையார், சேர்வர், அதற்குள்ளால பார்த்தா கொத்து, கூட்டம், இதே மாதிரி தான். இப்போ தேவர் மாதிரி கவுண்டராக இருக்கலாம், இல்லை தேவேந்திர குல வெள்ளாளராக இருக்கலாம், இல்லை வன்னியர் சமூகமாக இருக்கலாம். இப்படி எல்லா சமூகங்களும் ரொம்ப ரீசண்டான ஏற்பாட்டில் தான் அது வந்து சாதியாக மாறுது. அப்போ அது ஏன் சாதியாக மாறுதுன்னா, ஸ்டேட்டுக்கிட்ட பார்கெயின் பண்ணுறாங்க. எங்கள் கம்யூனிட்டியில் 50 லட்சம் பேர் இருக்கா, எங்கள் கம்யூனிட்டியில் 1 கோடி பேர் இருக்கிறான், ஒவ்வொரு சாதி சங்கங்களும் கொக்கரிக்கிறாங்கல்ல, 1 கோடி பேர் இருக்கிறான் என் சாதியிலன்ட்டு. அது ஏன் கொக்கரிக்கிறான்னா, அப்போ தான் வந்து எம்பி, எம்எல்ஏ ஏதாவது ஒரு சீட் பார்கெனிங் வரும். அப்போ அந்த சீட் பார்கெனிங்க்கு வந்து அதை கொக்கரிக்கிறாங்க. அப்போ அந்த இது ஏன் பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கம்யூனிட்டிஸை ஏதோ ஒரு வகையில் ஒரு கேஸ்டாக மொபிலைஸ் பண்ணும்போது இங்கே நடக்கும். ஆனால் இது எல்லாமே எலெக்ஷன் பாலிடிக்ஸில் மட்டும்தான் இது நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் சோஷியல் ஜஸ்டிஸ்ன்றதை நீங்கள் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணால் கலை இலக்கிய பண்பாட்டு தலங்களில், ஆன்மீக தலங்களில் எப்படி இவங்க ஒரு சொல்லுவாங்களே, பெரியாரும் குன்னக்குடி அடிகளாரும் அவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள். அப்போ குன்னக்குடி அடிகளார் மாதிரியான தரப்புகள் இன்னைக்கு உருவாகி அந்த சைடில் பேச வேண்டியது இருக்கு. இப்போ சுகி சிவம் மாதிரியான ஆட்கள் அந்த பக்கம் பேச வேண்டியது இருக்கு ஆன்மீக தலங்களில். அப்போ இந்த மாதிரி பல தலங்களில் அங்கே போய் வெவ்வேறு தலங்களில் பேசும்போது தான் அந்த ரிஃபார்மேஷன்ஸ் நடக்குமே தவிர, இல்லைன்னா இந்த கொலை வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு தனிச்சட்டம் வேண்டாம், திமுக வந்து முதல்வர் வந்து வேண்டான்னாரு, தனிச்சட்டம் வந்து சாதி ஆணவ படுகொலைகளுக்கு வேண்டாம், ஆனால் வேணுன்றாங்க. சட்டம் வேணும் தான். அப்போ அந்த சட்டம் மட்டுமே முழுசாக தீர்வாகுமா, இந்த சாதியை கிளியர் பண்ணிடுமா, இந்த வன்முறைகளை வந்து நாளைக்கே நீர்த்து போக வச்சிருமானா, சட்டம் ஒரு ரெமெடி தான். ஒரு சும்மா ஒரு பெண்ணுக்கான ஒரு ரெமெடியாக வேணால் இந்த தனிச்சட்டம் வந்து இயங்குமே தவிர, கலை இலக்கிய பண்பாட்டு தலங்களில் இல்லை ஆன்மீக தலங்களில் அந்த ஒவ்வொரு கம்யூனிட்டிஸ்குள்ளாலேயும் நீங்கள் போய் பேசும்போது மட்டும்தான் அது மாறுமே தவிர, இல்லைன்னா நீங்கள் மாறவே இப்போ நீங்கள் பொருளாதார ரீதியான இது, இப்போ மோடி கவர்மெண்ட்டோட எக்கனாமிக்கல் இது இருக்குல்ல, பட்ஜெட் இருக்குல்ல, இந்த பட்ஜெட்டும் கிரைமை கிரியேட் பண்ணும். பட்ஜெட் எப்படி, பட்ஜெட்டில் வேலை வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லாதவன் என்ன பண்ணுவான், திருடுவான், திருப்பி அடுத்த கட்டத்துக்கு வேலைக்கு போவான், அவன் என்ன அக்யூஸ்டாக தான் மாறுவான். ஓகே, இப்போ இந்த விஷயத்தில் நடந்த அந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக இவ்வளோ கோணங்களில் இவ்வளோ உள்ளார்ந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்பட்டிருக்குன்ற விஷயத்த நீங்கள் சொல்கிறது மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் வந்து அந்த அக்யூஸ்டோட வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் அவங்களோட அந்த வீடியோவும் டிபார்ட்மெண்ட் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ இது வந்து வைலன்ஸை வந்து நார்மலைஸ் பண்ணுதா? போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரியான சிசிடிவி ஃபுட்டேஜஸை வந்து மீடியாஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த ஃபுட்டேஜஸை பார்த்துட்டு கவர்மெண்ட்டோட, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட லோகோவோட இது மீடியாஸ்குள்ளால வருதுன்றது வந்து நல்லது. ஏன்னா பிளர் பண்ணாத இந்த வைலன்ஸ் வீடியோலாம் வந்து பிளர் பண்ணல, அது போலீஸ் பார்க்கல, அது அப்படியே சர்க்குலேட் ஆகுது. அது சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகும்போது அந்த வைலன்ஸ் வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆகுது. இப்போ ஏற்கனவே இங்கே தமிழ் சினிமாஸில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த மகாராஜா, கருடன் மாதிரியான படங்களே எடுத்துக்கிட்டா கூட வெற்றிமாறன் வைலன்ஸ் அவ்வளவு நார்மலைஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அந்த வைலன்ஸை நார்மலைஸ் பண்ணும்போது இந்த வைலன்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு அதிர்ச்சியே தோணாது. அங்கே ஒரு வைலன்ஸை பார்க்குறோம், தலையை வெட்டுறது ரொம்ப சாதாரணமாக இருக்கு தமிழ் சினிமாலே, இங்கே ஒரு வைலன்ஸை பார்க்குறோம் அப்படின்னு கடந்து போகக்கூடிய ஒரு மனநிலை ஒன்று இருக்குல்ல. அப்போ டிபார்ட்மெண்ட் வந்து இதை வந்து இந்த மாதிரியான ஃபுட்டேஜஸை வந்து குறைந்தபட்சம் பாதிக்கப்பட்டவர்களோட முகம் தெரியாமல், ஏன்னா சோஷியல் மீடியாஸில் வந்து இயல்பாக கவர்மெண்ட்டோட லோகோவோட வரணும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட லோகோவோட வந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை. ஷூர் சார். ஸோ இப்போ இந்த விஷயத்தில் வந்து இந்த ஒரு சம்பவத்தில் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்கள் மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. ஸோ பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் இவ்வளோ நேரமாக பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.